This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அமௌண்ட் பத்தி கேட்கும்போது என்னவாம், ஒரு அமௌண்ட் பே பண்ணும்போது லோனோட அமௌண்ட் வந்து என்னவாம் குறையும். கரெக்டா? நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் வேல்யூ வந்து என்ன குறையும்? குறையும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப நீங்க என்ன கொடுத்துக்கிறாங்க என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ண போற, நான் கவனிக்க போறேன். அப்போ ஓகேவா இருந்தா அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ப்ராப்ளம் போடலாம். ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். சார் இவங்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல he bought a car for worth 2,40,000, first payment 1,20,000. ஓகே ஓகே, தப்பா போட்டு நான் ஜீரோ கம்மியா போட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1,20,000 half the amount பே பண்ணதுக்கப்புறம் மிச்சதை வந்து எவ்ரி இயர் 10,000 ப்ளஸ் 12% இன்ட்ரெஸ்ட் ஆன் 1,20,000 அன்பெய்ட் அமௌண்ட். ஸோ அந்த டோட்டல் கேட்டிருக்காங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு கேட்குறானா, எவ்வளவு கட்டியிருப்பாங்கன்னு கேட்குறானா பார்க்கலாமா? சார் காரோட கடைசி காஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இது எவ்வளவு வரும் மீதி? 1,20,000. அப்ப நம்ம பே பண்ணுவோம் அன்பெய்ட் அமௌண்ட். கரெக்ட்டுங்களா? நம்ம பே பண்ணுவோம் அன்பெய்ட் அமௌண்ட். ஆன் த ஸ்பாட்ல பே பண்ணாத அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,20,000 அது. ஓகேங்களா? ஓகே சார். இதுக்கு என்ன பண்றாங்க? பர் இயருக்கு வந்து எவ்வளவு கட்டுறாங்க? 10,000 கட்டுறாங்க. பட் என்னது 1,02,000 என்ன பண்றாங்க? இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க. 12/100. இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுல. ஓகே சார். அப்ப ஒரே ஒரு சிம்பிள் கால்குலேஷன், n வேல்யூ வேணும். n வேல்யூக்கு ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். எத்தனை இயர் கட்டியிருக்கோம்? நம்ம கையில இந்த அமௌண்ட் இருக்குது. பர் இயருக்கு வந்து 10,000 கட்டுற. அப்ப எத்தனை இயர் கட்டியிருப்பேன்? நம்ம சிம்பிள் 12 இயர்ஸ். இதுல என்ன ஐடியா புரியுதா இல்ல நான் சொல்லி கொடுக்கணுமா? சார் புரிஞ்சுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அப்ப n வந்து 12 கிடைச்சிருச்சு. சூப்பர், வெரி குட். அப்ப இது போட்டா இது யார் இவன்? இத கால்குலேஷன் பண்ற இவன் யார் அவன்? சார் புரியல. இப்ப நான் போட்டுக்கிறேன்ல, அடுத்த ஸ்கில் ஸ்டெப்ல போட்டுக்கிறேன். n கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்டெப்ல போட்டுக்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் இயர் பேமெண்ட். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் இயர் பேமெண்ட்னா இவன் யார் இவன்? இவன் பேர் என்ன? A1 ஆ, A2 ஆ, இல்ல D ஆ? A1. A1 எவ்வளவு கட்டியிருப்பான்? A1 எவ்வளவு கட்டியிருப்பான்? 11,400. கன்ஃபார்மா? கரெக்ட்டுங்களா? சார் ஒரே நிமிஷம். கால்குலேஷன் போட்டு சொல்லுங்க. சார் 24,400. இதுமா 24,000 கட்டுவானாடாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு பெருசா வருது. 1 2 ஜீரோ கட்ட இது எவ்வளவு வரும்? 12 into 12 144 தானே? 14,400. 40,400 வருது. அவ்வளவு கட்டிட்டேன்னா அவன் என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கட்டிடுவான்னா என்ன? சார் 2 zeros வருது. ஒரே சார் 12%. 12%னா 1 2 3. ஆமாம், கரெக்ட் இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட். அப்ப இந்த 10,000 நம்ம இது பண்ணிருக்கோம். 10,000 இது பண்ணிடுறாங்க. அப்ப இந்த 10,000 போடக்கூடாது, 10,000 விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். சரிங்களா? சார் ஏன் 10,000 போடக்கூடாது? அந்த ஏ நாட்டுக்கு நம்ம என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இதை 10,000 நீங்க இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? 10,000 சார் புரியுது.
இல்ல இல்ல, இன்ட்ரெஸ்டோட சேர்த்து தான் கட்டுறான். ஒரே நிமிஷம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்துக்க, இது கிளியரா சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் 10,000 கரெக்டாமா? ஆமாம் சார். இந்த 10,000 நீ கட்டிடுவ. எந்த அமௌண்ட் வந்து கட்டுற? இதுல இருந்து தான் கட்டுற. இதுல இருந்து 10,000 ரெடியூஸ் ஆகும். ஆமாம் சார். ஆ, அப்ப நீங்க இது பண்ணீங்கன்னா போதும். நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா பிஎன்ஆர் பை 100 தானே. அப்ப n வந்து 1, பிஎன்ஆர் பை 100. சரிங்களா? பியோட விட என்ன? 1,12,000 கரெக்டுங்களா? 1,20,000 20,000. இன்ட்டு n வேல்யூ ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன? 12/100 கரெக்டுங்களா? ஆமாம் சார். இதையும் கட் பண்ணிட்டு எவ்வளவு கிடைக்குது? எவ்வளவு வருது? 1400 1400 தானே ஆன்சர். ஆமாம் சார். இது எதனோட ஃபார்முலா? பிஎன்ஆர் பை 100. சார் இன்ட்ரெஸ்ட். ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000க்கு உனக்கு உண்டானது இது வந்து இவ்வளவு கட்டுறீங்க. சரிங்களா? அப்ப நீங்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 1,20,000 தானே. 1,20,000. ஆமா. இது வந்து A1 வேல்யூ அசியூம் பண்ணிக்கணும். இங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இதை கட்டிடுறோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் இது வந்து கட்டிங்க. அப்ப நம்மளுக்கு என்னன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, என்னோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து 4,400. ஆல்ரெடி 10 பிளஸ் 4,400 தான். சரிங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 10,000 பிளஸ் 4,400 வந்து இன்ட்ரெஸ்ட். சரிங்களாம்மா? இது இன்ட்ரெஸ்ட். இந்த அமௌண்ட் கட்டிக்கிறீங்க. சரிங்களா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார். இது A1ஓட வேல்யூ. சரிங்களா? ஓகே சார். அப்ப A2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன காணுவீங்க? ஆல்ரெடி 10,000 பே பண்ணிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ 1,20,000ல என்ன பண்ணணும்? மைனஸ் 10,000 ரெடியூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து 12% போடணும். சரியாம்மா? ஓகே சார். ஸோ 1,10,000க்கு. கிளியராம்மா? புரிஞ்சு சார். அப்ப 1,11,000 1,10,000. 1,10,000 கரெக்ட்டுங்களா? 1,10,000 இன்ட்டு 12/100 கரெக்டாமா? ஆமாம் அது சார். 0 கட்டு கரெக்டாமா? அப்ப A2 ஓட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? A2 ஓட வேல்யூ என்ன? 11 இன்ட்டு 12 132 சார் 13,200. 13,200 கரெக்டாமா? ஆமாம் சார். இது செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கட்டியிருக்கீங்க. இதே மாதிரி A3 எவ்வளவு கட்டியிருக்கீங்க? சார் 1 lakh. 1 10,000 lakh பேர். into 12/100. கரெக்டுமா? 1 lakh into 12/100 கரெக்டாமா? ஆமாம் சார். சார் 12,000. 12,000 கரெக்ட்? கரெக்ட் சார். சரி, ஓகே. இதே மாதிரி A12 வரைக்கும் என்ன இருக்கும்? கடைசி பேமெண்ட் என்னவா இருக்கும்? ஏன்னா மொத்தம் 12 பேமெண்ட் தான் கட்டுறீங்க. என் வேல்யூ என்னமா? A12 தானே. ஆமாம் சார். அப்ப கடைசி பேமெண்ட் எவ்வளவு இருக்கும்? 10,000 தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஏன் 10,000? ஆமாங்க சார். ஆமாம் சார். புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சுது. 10,000. 10,000 into 12/100. அப்ப A12 equal to எவ்வளவு? 1,200. 1,200. இது வரைக்கும் என்ன சொல்லுங்க? 1,200 அவ்வளவுதான். இது வரைக்கும் என்ன டவுட் இருந்ததாமா? இல்லை சார். சரி, அப்ப A1 A2 A3 எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். A12 equal to 1,200. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறோம்? எவ்வளவு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிக்கிறோம் கடைசியா கேட்டுக்கிறேன் நான். சார் காரோட கடைசி காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. காரோட கடைசி காஸ்ட் அவன் பே பண்ண காஸ்ட் வேணுமா இல்ல கடைசி காஸ்ட் வேணுமா? சார் டோட்டலா ஸோ 2,40,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சார். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தானே போட்டுட்டு இருக்கிறோம். ஆமாம் அப்ப சார். இதை போட்டுட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போட்டுட்டு ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? ஓகே சார். அப்ப சொல்லுங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் இப்போ போடுறோம். இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இது தான் போடுறோம். அப்ப S12 12 வருஷம் கட்டுறான். 12/2 n/2 இன்ட்டு A plus AN கரெக்டாமா?
இது ஆமாங்க சார். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். ஏ A1ங்கிறது ஆ 4 கரெக்டாங்களா? 10400 + 1200. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்றேன். இல்ல சார். இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 15,600. ம். இதை மல்டிப்ளை பண்ணி சொல்றாங்கன்னு 93,600. 93,600 கரெக்டுங்களா? கரெக்ட் சார். Yes, 12 equal to 93,600 is correct. ஆமாங்க சார். Super, very good. Then இப்போ அதை ஆட் இது வந்து பண்ணணும். இன்ட்ரெஸ்ட். அப்போ காரோட மட்டும் ஆல்ரெடி 1,02,000 கட்டிட்டீங்க, 20,000 கரெக்டுங்களா? திரும்ப 1,20,000 வந்து ஆல்ரெடி அன்பேமெண்ட் இருக்குது. இது 0.9 இருக்குது கரெக்டுங்களா? 0.93யா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1,20,000 1,20,000 ஆல்ரெடி கட்ட வேண்டிய அமௌண்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் இவ்வளவு கட்டணும், 93,600 கரெக்டாக. ஆமாம் எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு கட்டிருப்போம் மொத்தம் காருக்கு அவன்? சார். 0 0 3,33,600. 33யா? 33 தான். இவ்வளவு அமௌண்ட் கட்டிருக்கிறான் அந்த காரோட அமௌண்ட். ஓகே சார். இது ஒரு மெத்தட். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, ஏங்க சார் ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா, அது ஒரு மெத்தட். இது பார்த்தா நம்ம ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சு போட்டுக்கிறேன். இது என்னது? இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சு போட்டுக்கிறேன். நீ இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்ணு. இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன்று போட்ட நான் இருக்குதா, A1 ஈக்குவல் டு 10,000 பிளஸ் என்னது 1,20,000 கட்டுங்களா? 1,20,000 1 to 20,000 ஓகே இன்ட்டு 12/10% ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டல, நீ அதையும் ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். என்ன கால்குலேஷன் பெருசா வரும், அதனால வந்து இது பண்ணிக்கிறேன் சரிங்களா? அப்ப 10,000 நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நினைக்கிறேன். 14400 ஈக்குவல் டு 24,400 சரிங்களா? இது வந்து A1 ஐடியா இருக்க போகுது சரிங்களா? அப்ப A2 போட வெளியே என்ன போகுது, அதோட 13 கன்ஃபார்ம் ஆட் பண்ணுவீங்க. இதுல 10,000ல அப்ப என்ன கிடைக்கும்? 23,200 வரும் கரெக்ட்டுங்களா? 23,000. மெத்தட் 2 வச்சுட்டு எனக்கு போடுறா கடை. மெத்தட் 2 வச்சுட்டு எனக்கு போட்டு எனக்கு சொல்ல போகலாம். இது மெத்தட் 1 நான் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சு போட்டுட்டேன் சரிங்களா? நான் என்ன சொன்ன புரியுதுங்களா? மெத்தட் 2 வச்சு